கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்தனர். திடீரென பேச்சு முச்சி போய் வாக்குவாதமாயிற்று. கணவன் கோபத்தில் தரித்திரமே என சொல்ல மனைவிக்கு சுருக்கென ஆனது. மறுநாள் காலையில் அவள் எந்திரிக்கவே இல்லை. நேற்று நடந்த சண்டையில் கோபமாய் இருப்பாள் என நினைத்து கணவன் சமையலறைக்கு சென்றான். எந்த அலமாரியில் எதை வைத்திருக்கிறாளோ என்று தெரியாமல் குழம்பி போனான். அலுவலகத்திற்கு செல்ல நேரமும் ஆகியது. சாயங்காலம் சரியாகி விடுவாள் என மனதில் எண்ணியவாறே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். திரும்ப வீட்டிற்கு வருவதற்கு இரவு ஆகியது. மனைவி எந்திரிக்கவே இல்லை. பயத்தில் அழைத்து பார்த்தான். பசி மயக்கத்தில் இருந்தாள் மனைவி. இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏதாவது சமைத்து கொடுக்கலாம் என சமையலறைக்கு சென்றவனுக்கு அடுப்பை பச்சை வைக்க கூட தெரியவில்லை. மனைவியிடமே கேட்கலாம் என்று சென்றான். மனைவி பேசுவதா இல்லை. குழப்பத்திலேயே நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் மனைவி எழுந்து, இப்போது நீங்கள் சொன்னது சரியாக இருக்கும். இனிமேல் என்னை தரித்திரம் என்றே அழைக்கலாம் என்று கூறினாள். இதை கேட்ட கணவனும் என்னை திருமணம் செய்த பிறகுதான் வறுமையை உணர்ந்திருக்கிறாள் என்றெண்ணி கூனி குறுகி போனான். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பட்டினியில் வாடிய அனுபவம் அவளுக்கு இல்லை. பெண்கள் வீட்டில் எவ்வளவு துயரங்களை அனுபவித்தாலும் தங்கள் பெற்றோருக்கு அவர்கள் இரு கண்கள் போலவே வளர்ந்திருப்பார்கள். எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு கணவன் வீட்டில் வாழ்ந்தாலும் தனக்கென்று எதுவுமே இல்லை என்ற வறுமையை கொடுக்க நினைக்காதீங்க. அர்த்தம் தெரியாமல் கோபத்தில் நம் வாய் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிற்காலத்தில் நம்மை மிகவும் யோசிக்க வைக்கும். பேசியவர்கள் மறக்கலாம், ஆனால் அதை கேட்போருக்கு என்றும் மாறா வடுவாக மாறிவிடும். வார்த்தைகளை பரிமாறுவதில் கவனமாய் இருப்போம். நன்றி.